உங்க சகோதரி வந்தனாவை நாங்க கடத்தி வச்சிருக்கிறோம். வந்தனா உயிரோடு உங்களுக்கு வேணும்னா இன்னும் 2 நாட்களுக்குள்ள நம்பர் 144/420 ஃபாரஸ்ட் அவென்யூ, சாண்டல் பார்க், எலிபென்ட் கார்டனுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம். வாழ்க தமிழ். குட் பை. ஐயோ, என் தங்கச்சியை கடத்திட்டாங்களே. அமெரிக்கா வந்து ஒரு தடவை கூட நான் அவளை பார்க்கவே இல்லையே. என்கிட்ட சொல்லாம கொள்ளாம இப்படி கடத்திட்டு போயிட்டாங்களே. ஏங்க கடத்துறவங்க எல்லாம் சொல்லிட்டா கடத்துவாங்க. சுந்தர் தம்பி, நீங்க தான் எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்தணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சண்முக சுந்தர் சார், நீங்களும் என்னோட வாங்க. நாம போய் இவங்க தங்கச்சி மீட்டு வந்துருவோம். என்ன மன்னிச்சுக்கப்பா, இப்பதான் ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி ஆபத்தான வேலைகள்லாம் நான் ஈடுபட முடியாது. ஏன்னா நான் காலம் கடந்து குடும்பஸ்தனா இருக்கிறேன் பாரு. வேணும்னா உனக்கு ரூட் சொல்றேனே. 445 எக்ஸிட் எடுத்து 120ல 10 மைல் போனீங்கன்னு வச்சுங்களேன். மறுபடியும் அல்ஜீப்ரா கணக்கா வேணாம், மேப்பை கொடுங்க, நானே பாத்துக்கிறேன். ஐயோ, மேப் எடுத்துட்டு வரலையாப்பா. நீ நம்ம வீட்டுக்கு போனா கிச்சன் பக்கத்துல ஒரு ரெட் கபோர்ட் இருக்கு பாரு, அதுல 2வது செல்ஃப்ல இருக்கு, நீ எடுத்துக்கிய. ஓகே, நான் போய் எடுத்துக்கிட்டு இவங்க தங்கச்சியை காப்பாத்திட்டு வரேன். அது வரைக்கும் இங்க ஜாலியா இருங்க, நல்லா இருங்க. காஃபிக்கு பணம் கொடுங்க. சரி. என்னங்க? நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவன் போட்டோகிராஃபர் பாரு, உன் தங்கச்சியை கட்டாயம் கண்டுபிடிச்சுவான். கொஞ்சம் சிரியுமா.